அம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஓளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த ஆழ்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்த நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய
பொன்னாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலை வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலை வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலை வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருளந்திசும் அருளி செய்த சிவஞான சித்தியாராகிய இந்த ஞான பணுகளிலே நாம் கடந்த வகுப்பில் 8வது நூற்பா எத்தனாவது பாடலில் நிறைவு செஞ்சுருக்கிறோம்? 289 4வது அதிகாரத்தில் முதல் பாடல் அது வரைக்கும் நாம் கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 8வது நூற்பா 4 அதிகரணங்களை உடையது. சிவஞான போதத்தில் 4 அதிகரணம் தான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினுள் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலுமே என்பது நூற்பா. இல்லை 4 அதிகரணம் உண்டு. முதல் அதிகரணம் தவத்தினுள் உணர்த்த, 2வது அதிகரணம் தம்முதல் குருவுமாய், 3ஆம் அதிகரணம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என என்பது 3வது அதிகரணம். விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செழுமை என்பது 4வது அதிகரணம். இது சிவஞான போதத்தில் அமையப்பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. அப்படியே சித்தியாருக்கு வந்தீங்கன்னா, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனையும் அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் என்று அவரை பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடச் சொல்லில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்பது நமக்கு 8வது நூற்பா. இதுலேயும் 4 அதிகரணம் உண்டு. அதில் நமக்கு 4வது அதிகரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற துணைவனையும் அறியாது துயருறும் துள்ளுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்பது இங்கே 4வது அதிகரணம். அதான் நாம் பார்த்துருக்குறோம். அதில் இந்த ஆன்மா படிகம் போன்றது என்பது நமக்கு 289 நம்ம பார்த்தோம். ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? படிகம் போன்றது. இறைவன் வியாபக பொருள், எங்கும் உள்ளவன். அந்த பெருமானை அறிகிற ஆன்மா ஏகதேசமுடையது. எப்போ? கருவிகளோடு கூடுகிற போது ஆன்மா எப்படிப்பட்டது? ஏகதேசமுடையது. எனவே படிகம் போல அது கருவிகளை சாருகிற போது அது பாசமாக நிற்கும், சிவத்தை சாருகிற போது சிவமாக நிற்கும் என்பது நம்ம 289 பார்த்த செய்தி. இப்போ 290 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான், எல்லா பொருள்களிலும் இருக்கிறான், எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான், எல்லா பொருள்களுக்கும் சேதனம் அசேதனம் என்று சொல்லக்கூடிய சடப்பொருள்களிலும் அவன் இருக்கிறான், உயிர் பொருள்களிலும் அவன் இருக்கிறான். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற பெருமானை எல்லாரும் தானே பார்க்கணும் இல்லையா? எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பானா நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்போ ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நாம் பார்க்கணும், அவனை அறிய முற்படணும், அறிய வேண்டும் இல்லைங்க. இங்கெல்லாம் இல்லை, அவன் எங்கே இருக்கிறான்? கைலாய மலையில் தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? கைலாய மலையில் தான் இருக்கிறான். சிவபெருமான் எங்கே இருக்கிறான்? கைலாய மலையில் இருக்கிறான். அப்புறம் நம்ம ஊரில் எங்கே இருக்கிறான்? கோயிலில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? கோயிலில் இருக்கிறான். அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், அப்போ அவனுக்கு வியாபக பொருள்னு சொல்லக்கூடாது. வியாபக பொருள்னால் எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துல இருந்தால் என்ன செய்யணும்? எல்லாரும் பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் தெரியலங்கிறதுனால அப்போ அப்படி சொல்ல வேண்டாயா?
இப்படி சொல்லிடலாம். கோயிலில் இருப்பான், கைலாயத்தில் இருப்பான், அப்படி சொல்லலாமான்னா அப்படி சொல்லிவிட்டு என்ன ஆகி போச்சு, வியாபகம் என்பது தடைபட்டு போகும். அப்போ எப்படி தான் சொல்கிறது, எப்படி தான் சொல்கிறது? இப்போ நாத்திகர்லாம் கேட்குறாங்களா இல்லையா, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, ஏன் இல்லைங்கண்ணா, காட்டியா எனக்கு காட்டு, இருக்கிறான்னா என்ன செய்யணும், எனக்கு காட்டு, நான் காட்டாமல் சும்மா இருக்கிறான்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்குவேன், இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு செய்யணும், எனக்கு நீ காட்டு, கருவிகளால் அவனை கண்டாதான் அவன் இருப்பதாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நாத்திகர் முதலானவர்களாக கேட்குறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தடைக்கு விடையாகத்தான் இந்த பாட்டு. இந்த கேள்வி எல்லாத்துக்கிட்டும் இருக்குது. இதுக்கு இந்த தடைக்கு விடை இந்த 290வது பாட்டு. பாடல் பாருங்க. எங்கும் தான் எண்ணில் நாம் எய்த வேண்டாம், எங்கும் இளன் எண்ணில் வேறு இறையும் அல்லன், அங்கம் சேர் உயிர்போல்வன் எண்ணில் அங்கத்து அவயங்கள் கண்போல் காணா, ஆன்மா இங்கு நாம் இயம்பும் தத்துவங்கள் வைத்து அறிவது, இறை ஞானம் தந்து தாழீதல் சுடரிழந்த துங்கவிழி, சோதியும் உட்சோதியும் பெற்றாற்போல் சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. என கேள்வி. எங்கும் தான் எண்ணில் நாம் எய்த வேண்டாம். எய்த வேண்டாம்னா என்னது, போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இறைவனை அடைந்தார் சொல்கிறோமா இல்லைங்களா, சிவகதி அடைந்தார். சிவகதி அடைந்தார்னா என்ன, இப்போ நம்ம முத்தி அடைந்தார்னு சொல்கிறோமா இல்லையா, முத்தி அடைந்தார்னா என்னது, இறைவன்கிட்ட போய் சேர்ந்தார்னா என்ன அர்த்தம், வேற இடம் இங்கே இல்லை இல்லைங்களா. நான் இப்போது காலையில் பவானியிலேருந்து கிளம்பி திருப்பத்தூர் வந்து சேர்ந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நான் இங்கே இல்லை, இப்போ வந்து சேர்ந்துருக்கிறேன். அப்போ இப்போ நான் எங்கே இல்லை, பவானியில் இல்லை. புரியுதா இல்லைங்களா? சேர்தல்னா என்ன அர்த்தம், இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது, அதுக்கு பேர் தான் சேர்தல்னு பேர். அப்போது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். இப்போ இங்கே இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், இறைவன்கிட்ட தான் இருக்கிறோம். இனி நீங்கள் எல்லாம் தவமெல்லாம் செஞ்சு ஞானத்தை பெற்று பெருமாண்ட போய் சேரணும். அப்போ இப்போ நான் அவன் கூட இல்லையா, இப்போ ஞானம் எனக்கு இருக்கா இல்லையா, இல்லை. நான் இப்போ அவன்கிட்ட இருக்கிறேனா இல்லையா, அவன்கிட்ட தான் இருக்கிறேன். ஏன், அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்ல, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான். அப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம், அவங்கள்ட்ட தான் இருக்கிறோம். அப்போ ஞானத்தை பெற்ற பிறகு போய் என்னத்தை போய் சேர வேண்டியது இருக்கு, அடைய வேண்டியது ஒன்றுமில்லை. அப்போ அவன் வியாபக பொருள்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டாம், சாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதனை செஞ்சு அதனால் ஞானம் பெற்று முதல்ல என்ன செய்ய, தவம் செய்யணும், தவத்தினால ஞானத்தை பெறணும், ஞானத்தினால என்ன செய்யணும், திருப்பியும் சாதனை செய்யணும், சாதனை செஞ்ச பிறகு பெருமானை போய் சேரணும். இப்படியெல்லாம் இவ்வளவு கஷ்டம் எதுக்கு சார், அவன் எங்கே இருக்கிறான், அதான் இங்கேயே இருக்கிறானே, நாமளும் அவனுக்குள்ளே தானே இருக்கிறோம். இப்போது அவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே அவன் இருக்கிறான். அப்போது புதுசாக நீங்கள் அடைய வேண்டியது என்ன இருக்கிறது, ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வேண்டாம், சாதனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சார், சாதனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எங்கும் தான் எண்ணில் நாம் எய்த வேண்டாம். எய்துதல்னா இல்லாதது ஒன்று பெறணும், அதுதானே எய்துதல்னு பேர், பெறுதல். அப்போ இவனை நாம் இனி பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், ஏற்கனவே அவன் நம்மிடம் இருக்கிறான். அப்போ என்ன செய்ய வேண்டாம், அவனை பெறுவதற்கு சாதனைகள் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டால் இப்போ நமக்கு இந்த கருவிகள் எல்லாம் என்னது, இப்போ கருவியெல்லாம் யாருது, பெருமான் கூட்டியது. உயிர் என்னது, இறைவன் இயங்குவது. எனவே நாம் இப்போ அவன் இயக்கத்தான் இயங்கி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஆமான்னு சொன்னாலும் அதுதான் உண்மை, இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. இப்போ நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன, அவன் இயக்குவான். இல்லைங்க நான் ஏற்றுக்க மாட்டேன்னா இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இயக்கலாமா? நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் உயிரை இயக்குவது யார், இறைவன் தான். உலகத்தை இயக்குவது யார்,
இறைவன் தான். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காடி என்ன இல்லையா? பெறுவது என்ன? பெறுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அதனால் என்னது, நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிரமப்படாதீங்க, ஒன்றும் சிரமப்படாதீங்க. எல்லா இடத்துலையும் பெருமான் நீக்கபுற நிறைந்திருக்கிறான். சேதன அசேதன பிரபஞ்சங்களை அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். எனவே ஞானம் பெற்று முத்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தடை. கேட்டால் கரெக்டாக தானே இருக்குது? கரெக்டாக இருக்கா இல்லையா? கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இப்படியே விட்டுறலாமா? அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா இல்லை, அப்படி விட முடியாது, அப்படி விட முடியாது. அப்போ இந்த தடைக்கு என்ன செய்யணும்? விடை சொல்லணும், விடை சொல்லணும். சரி, அடுத்தது இல்லைங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? எங்கும் இளன் எண்ணில், எங்கும் இளன் எண்ணில். அப்போ அப்படி சொல்ல வேண்டாங்க, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொன்னாதான் இந்த பிரச்சனை. அதனால் எப்படி சொல்லிடலாம்? அவன் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருப்பான். எங்கே இருப்பான்? கோயிலில் இருப்பான், கைலாயத்தில் இருப்பான், நல்ல ஞானிகள் அறிவில் இருப்பான். இப்படி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருப்பான்னு சொல்லிட்டா இப்போ என்னது? இப்போ என் அறிவில் இல்லை, நான் ஞானம் பெற்றால் என் அறிவுக்கு வருவான் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன இருக்குது? ஆமாம்மா, நான் சாதனை செய்யணும், சாதனை செஞ்சால் தான் என் அறிவுக்கு பெருமான் வருவான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அதை விட இது எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டராக தெரியுதா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொன்னால் சிக்கல். அதனால் என்ன செய்யலாம்? இந்தந்த இடத்துல இருப்பான், இந்தந்த இடத்துல இருப்பான்னு சொன்னால் எங்கும் இளன். எங்கும் இளன்னா எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டான். அப்போ எங்கே இருப்பான்? ஒரு சில குறிப்பிட்ட சிறந்த இடங்களிலே இருப்பான், சிறந்த இடங்களில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டா அவன் இறைவனே கிடையாதுயா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகி போச்சு? கடைசியில் அவனை இறைவனே சொல்ல முடியாது. ஏன்னா இறைவனா எப்படி இருக்கணும்? இறை என்ற சொல்லுக்கு இருத்தல்னு பேர். இறை என்ற சொல்லுக்கு இருத்தல், எல்லா பொருள்களிலும் தங்கி நிற்றல், இருத்தல். இறை என்ற சொல்லுக்கு என்னதுங்க? இருத்தல். இருத்தல்னா என்னது? எல்லா பொருளும் அவன் தங்கி நிற்கணும். அப்போ இந்த பொருளை இருப்பான், இந்த பொருளை இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாவே அவனுக்கு இறைமை குணம் இல்லாமல் போயிடும், இறைமை குணம் இல்லாமல் போயிடும். இதுதான் நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்லுவார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று கருதும் மருளலாம் மானா பிறப்பு அப்படின்னு வள்ளுவ பெருமான் திருக்குறள் செஞ்சிருக்காரா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச குறள் தான். இதுக்கு பரிமேலழகர் உரை செய்வார். இறைமை குணங்கள் இளராயினாரை அது உடையார் என்று சொல்லுகின்ற சொற்கள் பொருளற்ற சொற்கள். இறைமை குணங்கள் இளராயினாரை. அப்போது அந்த இறைமை குணம் யார்கிட்ட இருக்குதோ அவனுக்கு பேர் தான் இறைவன்னு பேர். மற்றவங்களெல்லாம் என்னன்னு சொல்லக்கூடாது? இறைவன்னு சொல்லக்கூடாது. பொருள் சேர் புகழ், பொருள் சேர் புகழ் அப்படிங்கிற இடத்துல இந்த உரை செய்வார். இறைமை குணங்கள் இளராயினாரை என்று சொல்லுவார். அப்போ இறைவன் சொன்னால் எங்கே இருக்கணும்? எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ இப்படியும் சொல்ல முடியாது. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டான், இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை. அப்போ என்னதான் சொல்கிறது அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறேன், ஒரு ஓமை சொல்லுகிறேன். இந்த ஓமை புரிஞ்சுட்டா இறைவன் இயல்பு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறார். இப்போ பதில் நேரடியாக சொல்லலை, எதை வச்சு சொல்கிறாரு? ஓமை சொல்கிறார். அங்கம் சேர் உயிர் போல்வன் எண்ணில், அங்கம் சேர் உயிர் போல்வன் எண்ணில். அதாவது இந்த பொருளில் கலப்பு, பொருள்களில் கலப்பு பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் ரெண்டு வகையான கலப்பு இருக்கிறது. எந்தது? உயிர்களிலே ஒரு கலப்பு இருக்கிறது, உயிரற்ற சடப்பொருள்களிலேயும் பெருமானுடைய கலப்பு இருக்குது. ரெண்டுலேயும் இருக்கிறானா இல்லையா? சேதன அசேதனம், அசையும் பொருள் அசையாத பொருள் என்று ரெண்டு பொருள் இருக்கிறது. அப்போ நிலைப்பொருள் நிலையில் பொருள் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயும் பெருமான் கலந்து இருக்கிறான். ரெண்டு கலப்பு ஒரே மாதிரி கலப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரெண்டு கலப்பும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா அசத்தாகிய இந்த உலகத்தோடு அவன் கலந்திருக்கிற கலப்பு வேற, உயிர்களோடு கலந்திருக்கிற கலப்பு வேற. என்ன கலப்பில் வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, உயிர்களோடு கலந்து அவன் என்ன செய்கிறான்? அறிவை விளக்குகிறான். நம்ம அறிவில் என்ன செய்கிறாங்க? நம்ம அறிவில் அவன் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நம்ம அறிவை விளக்குவதற்காக நம்ம அறிவில் கலந்துருக்கிறான். சரிங்க, சடப்பொருள் எதுக்கு கலந்துருக்கணும்? அதுக்கு அறிவு இருக்கா? அதுக்கு அறிவு இருக்கா? சடப்பொருளுக்கு அறிவு இருக்கா? இல்லை. அப்போ எதுக்கு அதில் கலந்துருக்கணும்?
நம்ம அறிவில் கலந்துருக்கிறான். அதுக்கு காரணம் எது? நம் அறிவை விளக்குவதற்காக இறைவன் நம் அறிவில் கலந்துருக்கிறான். சரி, சடப்பொருளில் ஏன் கலந்துருக்கணும்? அந்த பொருள் நிலை பெறுவதுன்னா அவன் கலந்துருக்கணும். ஒரு பொருள் நிலை பெறணும்னு சொன்னால் அதில் என்ன இருக்கணும்? பெருமான் கலந்துருக்கணும். அப்போ சடப்பொருள்களிலே கலந்துருக்கிற கலப்புக்கு காரணம் அந்த பொருள் நிலை பெறுவதற்காக கலந்துருக்கிறான். நம் அறிவில் கலந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் அறிவை விளக்கிறதுக்கு. அப்போ ரெண்டு பொருளையும் அவன் கலந்துருந்தாலும் ஒரே மாதிரியான கலப்பு இல்லை. அப்போது ரெண்டு வகையாகவும் அவன் கலப்பு இருக்கிறது. அது மட்டும் அல்ல, இப்போ உடம்பில் உயிர் கலந்துருக்கா இல்லையா? உடம்பில் உயிர் இருக்கா இல்லையா? உடம்பில் உயிர் கலந்துருக்கிறது. இந்த உயிர் கலந்துருக்கிறதுனால இந்த ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியது எத்தனை? ஞானேந்திரியம் எத்தனை? 5. எது எது? மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5. இந்த 5 கருவிகளோடும் எது கலந்துருக்கிறது? உயிர் கலந்துருக்குதா இல்லையா? இப்போ கண்ணு பார்க்கணுன்னா கண்ணில் உயிர் கலக்கணும், காது கேட்கணும்னா உயிர் கலக்கணும். இப்போ உயிர் ஞானேந்திரியமாகிய 5 விடயங்களிலும் 5 கருவிகளிலும் 5 இந்திரியங்களிலும் என்ன செய்து கலந்துருக்கிறது. ஆனால் 5லையும் ஒரே மாதிரி கலக்கலை. 5லையும் ஒரே மாதிரி கலக்கலை. 4ல் ஒரு மாதிரி கலந்துருக்குது, 1ல் ஒரு மாதிரி கலந்துருக்குது. ஒரு பொறிக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. எது? கண்ணுக்கு மட்டும் தனிச்சிறப்பு. ஞானேந்திரியம் 5ல் கண்ணுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. தனிச்சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? போய் பற்றும். புரியுதா இல்லைங்களா? இப்போ காதுன்னா அந்த ஓசை இந்த செவிப்பறையில் விழணும். செவிப்பறையில் விழுந்தாதான் இது என்ன செய்யும்? காது கேட்கும். புரியுதுங்களா? பரிசம்னா என்னதாகும்? தொடணும். தொட்டாதான் அறியும். மூக்கு, இந்த மூக்கில் அந்த வாசம் படணும். அப்போது 4 கருவிகள் வந்தால் பற்றும். கண்ணில் மட்டும் என்ன செய்யும்? அது அந்த விடயம் அங்கேயே தான் இருக்கும். இது என்ன செய்யும்? போய் அதை பற்றும். அப்போ உயிர் ஞானேந்திரியங்கள் 5லும் கலந்திருந்தாலும் கண்ணிலே சிறப்பாகவும் ஏனைய விடயங்களிலே ஏனைய இந்திரியங்களிலே அது பொதுவாகவும் கலந்து நிற்கும். அப்போ கலப்புன்னு சொன்னாலும் அந்த கலப்பு 2 வகைப்படும். எப்படி? பொது, சிறப்பு. பொது என்பது ஒரு வகை, சிறப்பு என்பது ஒரு வகை. பொது என்பது எது போல? உயிர் இந்திரியங்களோடு கலந்திருந்தாலும் கண் நீங்களாக ஏனையவற்றில் உயிர் கலந்திருக்கிற கலப்புக்கு என்ன கலப்பு? பொது கலப்பு. ஆனால் கண்ணில் கலந்திருக்கிற கலப்பு என்னது? சிறப்புன்னு பேர். இதுக்கு என்ன? இப்போ அந்த கேட்ட கேள்விக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கேள்விக்கு விடையே இதுதான். இப்போ நான் சொன்னது முதல்ல கேள்வி கேட்டோமா இல்லையா? அந்த கேள்விக்கு விடை இங்கே சொல்லலை. என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஓமையை சொல்லிட்டார். கலப்பு 2 வகைப்படும். பொது, சிறப்பு. அதுபோல என்ன செய்யணும்? அது போலன்னு சொல்லியாச்சு. முதல்ல கேள்வி என்ன? கேள்வி ஞாபகம் இருக்கா? கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லை, வேற. கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் நிறுத்திட்டு ஓமையை சொல்லியாச்சு. கேள்வி சொல்லுங்க. இப்போ சொன்ன கேள்வி தானே. இறைவன் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறான்னா காணணுமா இல்லையா? நான் காணணும். எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறான்னா நான் காணணும்னு சொன்னால், ஐயா உயிர் எல்லாத்துலேயும் தான் கலந்துருக்குது. 5 இந்திரியத்துலேயும் கலந்துருக்கு. ஒரே மாதிரியாக கலந்துருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கலந்துருக்குயா. ஒவ்வொன்றையும் ஒரு மாதிரி கலந்துருக்கு. அது மாதிரி இறைவன் எல்லாத்துலேயும் கலந்து தான் இருக்கிறான். உனக்கு தெரியவானான்னு கேட்டால் நீ பொதுவாக நின்னா தெரிய மாட்டான், சிறப்பாக நின்னா தெரியும். எது மாதிரி? நீ காது மாதிரி இருந்தீன்னா வந்தாதான் பற்றுவேன், போய் பற்ற மாட்டேன். கண்ணு மாதிரி இருந்தால் என்ன செய்வேன்? போய் பற்றுவேன். அந்த கலப்பு சிறப்பு பொது என்று இருப்பது போல
இறைவன் உலகத்திலே கலந்து இருக்கிறான், எல்லா பொருளையும் கலந்து தான் இருக்கிறான். எனக்கு தெரியலையேன்னு சொன்னால் நீ எப்படி இருக்கிற? காது மாதிரி இருக்கிற. நீ எப்படி இருக்கிற? காது மாதிரி இருக்கு. நீ என்னவா மாறணும்? கண்ணா மாறணும். கலப்பை அறிகிற சிறப்பு தன்மை உனக்கு வரணும். அவன் கலந்துருக்கிற கலப்பை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வரணும்? ஒரு சிறப்பு தன்மை வரணும். சிறப்பு தன்மை வரணும். இல்லைன்னா உனக்கு என்ன தெரியாது? அவன் கலப்பு உனக்கு அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மை சொல்றார். அதான் இங்க பாருங்க, அங்கத்து அவயங்கள் கண்போல் காணா. அங்கத்து அவயங்கள் கண்போல் காணா. அங்கத்தில், அங்கம்னா என்னது? உடம்பு. உடம்பத்தில் இருக்கிற அவயங்கள் என்னது? ஞானேந்திரியம். ஞானேந்திரியங்கள் 5. 5ல் கண்போல ஏனைய நாளும் காணா. கண் வேற, ஏனைய நாளும் வேற. என்ன வேறுபாடு? வந்தா பற்றுவது ஏனைய இந்திரியங்கள், சென்று பற்றுவது கண் இந்திரியம். அப்போ அதுக்குள்ளேயே என்ன இருக்கிறது? ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா? அதுபோல ஆன்மா, ஆன்மா நாம் இயம்பும் தத்துவங்கள் வைத்து அறிவது. ஆன்மா என்பது மேலே சொன்ன தத்துவங்கள் வைத்து அதன் இயல்பு அறியப்படும். எல்லாமே உயிர் தான்யா, எல்லாமே உயிர் தான். பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்திரியம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஞானேந்திரியம் தான், எல்லாமே ஞானேந்திரியம் தான். ஆனால் கண்ணுக்கு இருக்கிற சிறப்புத்தன்மை எதுக்கு கிடையாது? வேற இந்திரியங்களுக்கு கிடையாது. அது மாதிரி இப்போ மக்களிலே பார்க்கிற போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஞானிகளுக்கு அவன் கலப்பு தெரியும், ஏனையோருக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? அப்போ கண்ணு இந்திரியம் தான், காது இந்திரியம் தான், மூக்கு இந்திரியம் தான் அப்படின்னு பொதுவாக சொல்லிடலாம். அதுபோல் மனிதர்கள்னு சொன்னால் என்னது? எல்லாரும் மனிதர் தான், எல்லாரும் மனிதர் தான். ஆனால் எல்லாம் ஒன்றா இல்லை. எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் அவர்களின் தன்மைகள் எப்படி இருக்குது? பொது சிறப்பு, பொது சிறப்பு என்று நிற்கும். சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஞானம் பெற்றவர்களுக்கு அவன் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிற கலப்பு தெரியும், கலப்பு தெரியும். ஏனையோருக்கு பொதுவாக கூட தெரியாது. சிறப்பாக தெரியாடி பரவாயில்ல, எப்படி தெரியாது? பொதுவாக கூட தெரியாது. அதுதான் நம்முடைய நிலை. எனவே தத்துவங்களில் வைத்து அறிவது, மேலே சொன்ன தத்துவங்களை வைத்து ஆன்மாவின் இலக்கணத்தை நாம் அறிய வேண்டும். தத்துவங்கள் என்பது என்னதுங்க? மேலே சொன்னோமா இல்லையா? ஞானேந்திரியங்கள் சொன்னோமா இல்லையா? அதை வைத்து கொண்டு ஆன்மாவுக்கிடையே வேற்றுமை உண்டு. எல்லா ஆன்மாவும் ஒன்று கிடையாது, எல்லா ஆன்மாவும் ஒன்று கிடையாது. இப்போ இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க, எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க, எல்லாம் 2 வருஷம் பாடம் கேட்டவங்க தான். 2 வருஷம் பாடம் எல்லாம் ஒன்றா? எல்லாம் நானும் தாங்க வந்தேன், அவர் என்ன ஸ்பெஷலு, நானும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா ஆன்மாவும் ஒரே மாதிரியா இருக்கும்? நடத்தினால் தனித்தனியாக நடத்தணும். 2 வருஷம் பாடம் யாராவது தனித்தனியாக கூப்பிட்டு நீங்கள் யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி யாராவது பாடம் நடத்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடத்தலை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்கிருச்சா? எப்படி இருக்கும்? முன்ன பின்ன தான் இருக்கும். அது எப்படின்னா அந்தந்த ஆன்மாவுக்குரிய பக்குவம், அந்தந்த ஆன்மாவுக்குரிய பக்குவம். எனவே எல்லாம் பார்வைக்கு ஒன்று போல தெரிந்தாலும், பார்வைக்கு ஒன்று போல தெரிந்தாலும் அவற்றிற்கிடையே பக்குவ வேறுபாடுகள் உண்டு, பக்குவ வேறுபாடுகள் உண்டு. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி, ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி. அதனுடைய பக்குவம் எப்படி இருக்கும்? கட்டாயம் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஏன் ஒரே மாதிரி இருந்தால் அது என்ன நல்லது? 2ன்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இலக்கண பிரகாரம் இலக்கணங்கள் வேறாய வழி, இலக்கியங்கள் வேறாக, இலக்கியங்கள் வேறாக அப்படின்னு என்னது? இப்போ சிவஞான சித்தியார் புத்தகம், இந்த புத்தகம் இருக்குது. இதே இன்னொரு காப்பி, ஒரு காப்பி இங்கே நான் வச்சுருக்கேன், 2 புத்தகம் வச்சுருக்கிறேன். 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இது வேணுமா இது வேணுமான்னு 2 புத்தகத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 வேறு வேறு புத்தகங்களா, ஒரே புத்தகமா? 2 ஒன்று தான்மா. அப்போ எதையோட கொடுங்க, எதையோன கொடுங்க. இதில் என்ன இருக்குதோ அது இதில் இருந்துன்னா 2ம் என்ன சொல்லக்கூடாது? வேறுன்னு சொல்லக்கூடாது. 2 ஒன்று தான், 2ம். ஆன்மாவும் அப்படி தான். இந்த ஆன்மா எப்படி என்னென்ன இலக்கணம் இருக்குதோ அப்படியே இன்னொரு ஆன்மாவுக்கு இருந்தால் அது என்ன கிடையாது? 2 அல்ல 1, 2 அல்ல
1. அப்போ என்ன இருக்கும்? ஏதாவது 0.01 வேறுபாடு இருக்கும். ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கும். எதில்? உடம்பில் இருக்கும், அறிவில் இருக்கும், பக்குவத்தில் இருக்கும், ஏதோ ஒன்றில் வேறுபாடு இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஏன் இன்னும் சொல்ல போனால், ஒரே மோல்டில் 100 பீஸு அடித்தாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு மோல்டு இருக்குது, ஒரு மெக்கானிக்கலில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் அடிக்கிறாங்க, ஒரே மோல்டு எத்தனை பீஸ் அடிக்கிறாங்க? 100 பீஸ் அடிக்கிறாங்க. 100 பீஸ் 1000 பீஸ் அடிக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி வந்துடுமா? வராது. ஏன் வராதுன்னா, அதுக்கு தான் குவாலிட்டி செக்னு ஒன்று வச்சுருக்கிறான். குவாலிட்டி செக்னு ஒன்று வச்சுருக்கான், பார்த்துருக்கீங்களா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா என்ன வச்சுருப்பான்? QC அப்படின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி செக் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ப்ராடக்ட் வருகிற போது சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன் ஒரே மோல்டில் தான் அடித்தான், மோல்டு ஒரே மோல்டு தான், அதே மெட்டீரியல் ஊற்றிக்கிட்டே வரான். 50 பீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசுறு தட்டிடும், ஏதாவது ஒரு வேறுபாடு வந்துடும். அப்போ அதை செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சடப்பொருள் ஒரே மோல்டில் ஊற்றி வந்தாவே எப்படி வர்றதில்ல, ஒரே மாதிரி வராது, அவற்றுக்குள்ள வேறுபாடு வந்துடும். இது என்னது? அறிவு. அறிவு எப்படி இருக்கும்? வேறுபட்டு தான் இருக்கும், ஒன்று போல் ஒருபோதும் இருக்காது. எனவே என்னதுங்க, ஆன்மா என்பது தத்துவங்களிலே வைத்துக்கொண்டு ஆன்மாவின் இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், தத்துவங்கள் ஒன்றல்ல, தத்துவங்கள் ஒன்றல்ல, அவற்றுக்குள்ள என்ன உண்டு? வேறுபாடு இருக்குது. தத்துவங்கிற பேர் எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு தத்துவம் எப்படி இருக்கும்? வேறு வேறு மாதிரி இருக்கும். ஞானேந்திரியம்னா 5 ஞானேந்திரியம் தான், 5 ஒரே மாதிரி இருக்காது, 5 ஒரே மாதிரி இருக்காது. அதுபோல் இறை ஞானம் தந்து தாழ் ஈதல் என்ன செய்யுதுங்க? இப்படிப்பட்ட வேறுபாடுகளை உடைய ஆன்மா, இப்பற்றித்தாகிய ஆன்மா என்ன செய்யும்? இந்த கருவி ஞானத்தை கைவிட வேண்டும். கருவி ஞானத்தை கைவிட வேண்டும். கருவி ஞானத்துக்கு என்ன பேர்? அந்த ஞானத்துக்கு என்ன பேர்? கருவிகள் வழியாக அறிகிற ஞானம், பாச ஞானம். கருவிகள் வழியாக அறிஞ்சால் அதுக்கு என்ன பேர்? பாச ஞானம். பசு ஞானம்னா என்னது? இறைவனது ஞானத்தை தனது ஞானமாக அறிகின்ற மயக்க உணர்வு. இதெல்லாம் அப்படியே தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும், தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும், திருப்பி யோசிச்செல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே டெம்ப்ளேட்டாக சொல்லணும். பாச ஞானம் என்பது கருவிகள் வழியாக ஆன்மா அறிகிற ஞானத்துக்கு பாச ஞானம்னு பேர். பசு ஞானம் என்பது இறைவனது ஞானத்தை தனது ஞானமாக மயங்கி அறிகின்ற மயக்க உணர்வு. மயக்க உணர்வு இதெல்லாம் எழுத வேண்டாம். உங்கள் புத்தகத்தை எடுத்து நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவை எழுதியிருப்பீங்க. ஏற்கனவே இது எத்தனை தடவை எழுதியிருப்பீங்க? 100 தடவை எழுதியிருப்பீங்க. எங்கே எழுதியிருக்கிறோன்னு தான் தெரியல, இங்கேயும் எழுதி வைப்போம், அப்படி தானே? எல்லாத்துலேயும் எழுதி வைப்போம். திருப்பும் போது ஏதோ ஒரு பக்கம் கிடைக்காதா என்ன, கிடைக்கிற பக்கத்தில் பார்த்துக்கலாம். சரி, அப்போ பதிஞானம்னா என்ன? பதிஞானம்னு என்னது? பதிஞானம் தனக்கு ஒரு ஞானம் இல்லை என்று அறிந்து இறைவனது ஞானத்தையே தனது ஞானமாக மதிக்கிற தன்மை. இறைவனது ஞானம்தான், தனக்கு என்ன கிடையாது? ஞானம் என்பது இல்லை. அவன் அறிவிக்க நாம் அறிகிறோம் என்பதை அனுபவமாக பெற்றார். அதற்கு என்ன பேர்? பதிஞானம். அப்போ ஞானம் 3 ஞானம் இருக்குது: பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். உண்மையில் ஞானம் ஒரே ஞானம்தான். என்னது? பதிஞானம் ஒன்று தான், பதிஞானம் ஒன்று தான். இதெல்லாம் வயா மீடியா. என்னது? வயா மீடியா. அதை வழியாக வருது. எப்படி? இறைவனது ஞானம். அவன் அறிவிக்க இது அறியும். இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறியும். அவன் எப்படி அறிவிப்பான்னு கேட்டால் கருவிகள் வாயிலாக அறிவிப்பான். கருவிகள் வாயிலாக அறிவிப்பான். இப்போது கருவிகள் வாயிலாகனா என்னது? எப்படி கருவினா எப்படி? கருவிகள் வாயிலாக அறிவிக்கிறதுனா எப்படி? எல்லாம் படிக்கிறேன். சரி, இப்போ கருவிகள் வாயிலாக உங்களுக்கு பெருமான் அறிவித்து கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கங்க. அப்படின்னு என்னது?
நான் ஒன்றை பார்க்கிறேன், நான் ஒன்றை பார்த்தேன், கேட்டேன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ எப்படி கேட்டோம்? காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன். இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? அதை நமக்கு காட்டுகிறான். அவன் காட்டத்தான் இந்த கண்ணு காணும். ஆனால் எப்படி காணும்? கண்ணால் கண்டேன், கண்ணால் கண்டேன். யாராவது சொல்லியிருக்காங்களா? இறைவன் காட்ட கண்ணால் நான் கண்டு கொண்டு இருக்கிறேன். யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஒருத்தரும் சொன்னவங்க கிடையாது. சொன்னவா என்ன ஆகிடும்? சொன்னால் சிக்கலாயிடும். அப்படிலாம் இப்போ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இறைவன் காட்டத்தான் காணுகிறது. ஆனால் எதை கொண்டு காணுகிறது? கருவிகள் வழியாக காணுகிறது. இதற்கு என்ன பேர்? பாசஞானம்னு பேர். பாசஞானம்னு பேர். இப்போ இந்த பாசஞானத்தில் இருக்கிற உயிர் என்ன செய்யுன்னு கேட்டால், இந்த பாசஞானம்லாம் நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி சாதனையெல்லாம் பண்ணும். சாதனையெல்லாம் பண்ணும். என்ன சாதனை? பூசை செய்கிறது, அஞ்செழுத்து, இதெல்லாம் சொன்னோம்னா இந்த கருவி சார்பை விட்டு இது நீங்கும். அதெல்லாம் எப்போங்க நீங்கும்? நாமளும் பூசை தான் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு எப்போ நீங்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கிறதுனா என்னது? கண்ணு தெரியாமல் போகிறதா? கருவி விட்டு நீங்கிறதுனா கண்ணு தெரியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது. அப்படி இருந்துட்டால் இவர் என்ன ஆகிட்டார்? கருவியை விட்டு நீங்கிட்டார். பாசஞானம் போயிடுச்சு. இனிமேல் என்னது? பதிஞானம் தான். அப்படின்னு சொன்னால் குருடன் செவிடன்லாம் பதிஞானம் வாங்கினவன். குருடன் செவிடன்லாம் யார்? பதிஞானம் விளங்கிருச்சு. ஏன்? அதுதான் கண்ணு தெரியலையே, காது கேட்கல இல்லையா? அப்படியே அவங்கெல்லாம் யார்? பதிஞானம் பெற்றவரா? அப்போ கருவி விட்டு நீங்கிறதுனா என்னது? கருவிகள் இருக்கும், கருவிகள்லாம் இருக்கும். ஆனால் அறிவு விளக்கத்திற்கு அது பெரிதாக பயன்படாது. அறிவு எப்படி விளங்குனா, பெருமான அறிவிக்க தானாக விளங்கும், தானாக விளங்கும். ஞானசம்பந்த பெருமான் தான். ஞானசம்பந்த பெருமான் 3 வயசு, 3 வயசு ஞானப்பாலை கொண்டு வந்து ஒரு சொட்டு நாக்கில் பட்டுது. என்ன விளங்குச்சு? என்னென்ன ஞானம் விளங்குச்சு? பாட்டை சொல்லுங்க, பெரிய புராண பாட்டை. பாட்டு, பெரிய புராண பாட்டு சொல்லுங்க. சிவநெறியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். கலைஞானம் பெற்றார், மெய்ஞானம் பெற்றார். என்னது கலைஞானம்னு? என்னது கலைஞானம் என்பது? அபரஞானம். கலைஞானம் என்பது அபரஞானம். ஓமையிலா மெய்ஞானம், மெய்ஞானம் என்பது பரஞானம். அப்போ நூல்கள் வாயிலாக படிக்கிறது, கண்ணால் பார்த்து தெரிகிறது, இதெல்லாம் என்னது? அபரஞானம். இதெல்லாம் அபரஞானம். இறைவன் நேரே அறிவுக்கறிவாக அறிவிப்பான், அறிவிக்கறிவாக அறிவிப்பான். அதுக்கு யார் வேண்டாம்? ஒருவரும் இடையில வேண்டாம், ஒருவரும் வேண்டாம். அப்படி அறிவித்தா அதுக்கு என்ன பேர்? பரஞானம்னு பேர். அப்போ 2 ஞானம் இருக்குது, அபரஞானம், பரஞானம். நமக்கெல்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அபரஞானத்தின் வழியாக பரஞானம் வரும். நமக்கெல்லாம் அப்படி தான் வரும். நாமெல்லாம் யார்? சாமு சித்தர் கிடையாது. நாமெல்லாம் சாமு சித்தர் கிடையாது. நமக்கு என்ன வரும்? முதல்ல அபரஞானம் தான் வரும். முதல்ல என்ன வரும்? அபரஞானம். அதன் பிறகு பரஞானம் விளங்கும், பரஞானம் விளங்கும். நமக்கு வயாமீடியா அதுதான். அபரஞானத்தின் வழி தான் பரஞானம் நமக்கு வரும். ஞானசம்பந்த பெருமானுக்கு என்னாச்சு? 2 ஒன்றா வந்துருச்சு. அதனால தான் அவர் என்ன செஞ்சாருங்க? திருமுறைகளை அழகாக கொடுத்தார். திருமுறைகள் பாடணும்னா அதுக்கு என்ன வேணும்? பரஞானத்தில் நின்று நமக்கு அபரஞானமாகிய திருமுறைகளை கொடுத்தார். திருமுறைகளை நமக்கு என்ன ஞானம்? அபரஞானம். ஏன்னா அது எப்படி இருக்குது? நூலாக இருக்கா இல்லையா? நூலாக இருக்குது, நம்ம படிக்கிறோம். அதில் இலக்கணம் இருக்கிறது, இறைவனுடைய பரத்துவம் பேசப்பட்டிருக்குது. இதெல்லாம் என்னதுங்க? நூல் வழி தானே நமக்கு வருது. தோடுடைய செவியன்னு ஒரு பாட்டு பாடினா இது அபரஞானமா பரஞானமா? அபரஞானம் தான். ஏன்னா நூல் வழியாக வருது, நூல் வழியாக வருது. ஆனால் அவர் எந்த ஞானத்திலிருந்து பாடினார்? பரஞானத்திலிருந்து பாடுறார். அவர் நின்னது பரஞானம், நமக்கு கொடுத்தது என்னது? அபரஞானம். ஏன்னு கேட்டால் நமக்கு அதுதான் விளங்கும், நமக்கு அதுதான் விளங்கும். நமக்கு அபரஞானத்தை அவர் கொடுக்கணும்னு என்ன செஞ்சுருக்கலாம்? பாடவெல்லாம் வேண்டாம், அப்படியே உக்காந்துருந்தா
அப்படியே ஏற்ற மாதிரி நாம் போய் உக்காந்தா அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு என்ன ஆயிரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர், பரஞானம்னு பேர். அப்போ பரஞானம் என்பது இறைவன் நேரடியாக உணர்த்துவது. அபரஞானம் என்பது நூல்கள் வாயிலாக, குருநாதர் வாயிலாக வரிசையாக எல்லாம் வருவது, எல்லாமே அபரஞானம். எனவே இறைவன் என்ன செய்கிறாங்க, கருவி ஞானத்தை விட்டு அந்த திருவடி ஞானமாகிய இறை ஞானம்னு சொல்கிறாரா இல்லையா, இறை ஞானம்னு பாட்டில் ஒரு வரி இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன இது, பரஞானம். அதுக்கு என்ன பேர், பரஞானம். தந்து பரஞானத்தை யாருக்கு கொடுத்து, அங்கே ஞானசமுதர் கொடுத்தாரு, இங்கே பாட்டில் யாருக்கு கொடுக்குறாரு, சாதனை செய்கிற உயிருக்கு. எந்த உயிர் போய் சாதனை செய்தோ அந்த உயிருக்கு என்ன செய்வார், பரஞானத்தை கொடுப்பார். எங்கே கொடுப்பார், பூசையில் தான். சாதனை செய்யும் போது கொடுப்பார். சாதனை செய்கிறதுனா என்னது, பூசை செய்கிறது தான். சாதனை என்பதும் பூசை என்பதும் வேறல்ல. நம்ம சாதனை செய்யணும்னா என்ன செய்யறது, போய் எவரெஸ்ட் மலை மேலே ஏறிக்கிறதா, அப்படி சாதனையா? இல்லை ஒரு திருமுறையை ஒரு 1000 முறை 1,00,000 முறை எழுதி கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி வச்சுட்டா பரஞானம் வந்துடுமா? அப்படிலாம் வராது. இங்கே சாதனை என்பது என்னது, பூசை தான். அந்த பூசையில் இறைவன் பரஞானத்தை தருவான். எங்கே தருவான், அறிவுக்கு அறிவாக இருந்து தருவான். இறை ஞானம் தந்து தாழ் ஈதல், திருவடியை கொடுப்பான். திருவடியை பெறுவதற்கு தகுதி என்னது, பரஞானம் தான். பரஞானத்தின் வழி தான் திருவடிக்கு போக முடியும். அப்போது போகிறதுக்கான ஞானத்தையும் அவன் தான் கொடுப்பான். ஞானத்தை கொடுத்து திருவடிக்கு கூட்டிகிட்டு போவான். இறை ஞானம் தந்து தாழ் ஈதல். இது எப்படின்னு கேட்டால் இதுக்கு இன்னொரு ஊமை சொல்கிறார். இப்போ இதுக்கு ஒரு ஊமை, முதல்ல ஒரு ஊமை சொன்னார். என்ன ஊமை சொன்னார், ஞானேந்திரி 5 ஒன்று இல்லையா, அது மாதிரி ஆன்மாலாம் ஒன்று கிடையாதுன்னு ஒரு ஊமை சொன்னார். இங்கே ஒரு ஊமை சொல்கிறார். என்னதுங்க, சுடரிழந்த துங்கவெளி சோதியும் உட்சோதியும் பெற்றார் போல. சுடரிழந்த துங்கவெளி சோதியும் உட்சோதியும் பெற்றார் போல. ஓமை. இது என்னது, ஓமை. என்ன ஓமை, சுடர் இழந்த துங்கவெளி, குருட்டு கண்ணு. என்ன கண்ணு, குருட்டு கண்ணு. அதுக்கு என்ன இல்லை, பார்க்கிற பார்வை இல்லை. சுடர் இழந்த, சுடர் என்பது இங்கே ஒளி, பார்க்கிற தன்மை. இழந்த, தகுதி இல்லாத கண்ணு, பார்க்கிற தகுதி இல்லாத துங்கவெளி. துங்கவெளின்னு என்னது, குருட்டு கண்ணு. இப்போ கண்ணு தெரியல. ஏன் தெரியல, படலம் மறைச்சிருக்கு. ஒரு படலம் மறைச்சிருக்கு. காண்றா அப்படி என்ன சொல்கிறோம், காண்றா. கண்ணை என்ன செஞ்சு ஒரு அப்படியே மறைச்சிக்கிச்சு. கண்ணு தெரியல. இப்போ இந்த கண்ணை தெரிகிற மாதிரி பண்ணணும். கண்ணை என்ன செய்யணும், தெரிகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அந்த படலத்தை கிழிக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் என்ன செய்வார், ஆப்ரேஷன் பண்ணுவார். கண்ணை கிழித்து அந்த படலத்தை உரித்து வெளியே எடுத்துடுவார். எடுத்த உடனே ஆப்ரேஷனை முடிச்சாச்சு. நேராக வெளியே சூரியன் அண்ணாந்து பாத்திர வேண்டியதான். பார்த்துடலாமா, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. என்ன செய்வார், ஒரு 10 நாளைக்கு கண்ணையை திறக்காதையாம்பார். 10 நாளைக்கு கண்ணையை திறக்காதம்பார். அப்புறம் என்ன செய்வார், ஒரு பச்சை துணியை போடுவார். ஒரு பச்சை துணி, தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு 10 நாள் ஒரு பச்சை துணியை போட்டு வைப்பார். அப்புறம் என்ன செய்வார், காலையில் ஒரு 7-8 மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போகக்கூடாது. துணி எடுத்துடுவார். என்ன செய்வார், 10 மணிக்கு மேலே வெளியே போகாத, 4 மணிக்கு மேலே வெளியே போ. இந்த சூரிய ஒளியை நேராக பார்த்துறாரு. இப்படி ஒரு 10 நாள். அப்புறம் தான் என்ன செய்வார், பரவாயில்ல எல்லாம் ரெடி ஆச்சு, இப்போ எங்கே வேணாலும் போன் விடுவார். அப்போது பார்வையே இல்லாத கண்ணுக்கு முதல்ல என்ன செய்யணும், பார்க்கும் திறனை கொடுக்கணும். அந்த திறனை கூட என்ன செஞ்சிட முடியாது, ஓவர் நைட்டில் செஞ்சிட முடியாது.
படிப்படியாக தான் அந்த உயிருக்கு பார்வை கொடுக்க முடியும். பார்வையை கொடுக்க முடியும். நமக்கு பக்குவம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? படிப்படியாக தான் கொடுக்க முடியும். இதற்கு சோபானம்னு பேர். இதுக்கு என்ன பேர்? சோபானம். படிமுறை. இதுக்கு என்ன பேர்? படிமுறை. நம்ம அறிவை விளக்கணும்னு சொன்னால் எப்படி விளக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கணும். முதல்ல கடவுளே இல்லைம்மா. அப்புறம் என்ன செய்வான்? இருப்பாராட தான் தெரியுது. ஆனாலும் இத்தனை நாளாக இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ போய் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறது. அதனால் என்ன செய்வான்? முதல்ல கசன்னு பேசிகிட்டு இருந்தவன் என்ன செய்வான்? பேச்சை குறைப்பான். இல்லைன்னு நம்ம சடார்னு சொல்லக்கூடாதியா அப்படின்னு என்ன செய்வான்? அப்படி பேசும்போது கொஞ்சம் பிரேக் போடுவான். இது வம்பா இருக்குது, என்னமோ இருப்பாராட தான் தெரியுது, எதுக்கியா நமக்கு வம்பு அப்படின்னு பேச்சை குறைப்பான். அப்புறம் மெல்ல இருந்தாலும் இருக்குமா. அப்புறம் யாரையா கடவுள்னா இவர் கடவுள்மா, அவர் கடவுள்மா. கடைசியாக தான் எங்கே வருவான்? இங்கே வந்து நிற்பான். இதற்கு ஒரு பிறவி பத்தாது. பல பிறவிகளிலே அவன் சிவத்தை வந்து சார்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? பல பிறவிகள் பெறுவதாக இருக்கிறது. அப்போ பார்வை கொடுப்பதற்கு எப்படி படிமுறை உண்டோ அதுபோல அறிவை விளக்குவதற்கு என்ன வேணும்? படிமுறையில் விளக்குவான். அதான் சுடரிழந்த துங்கவிழிக்கு சோதி கொடுத்து சோதினது 2 சோதி இதில் இருக்கு. சோதியும் உட்சோதியும் பெற்றார் போல. முதல் சோதி என்பது கண்ணுக்கு பார்க்கிற திறன். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் அது என்னவா இருந்தது? பார்க்கிற திறன் இல்லாமல் இருந்த கண்ணுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கிற திறனை கொடுக்கணும். அது ஒரு சோதி கொடுக்கறது. சரிங்க, கண்ணு தெரிஞ்சவன்லாம் பார்த்துட்டானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டால் அதில் என்ன செய்யணும்? கண் இருந்தாலும் ஆன்ம அறிவு போய் அதில் நிற்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எங்கே? உண்மை விளக்கத்தில் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? கண் என்கிற இந்திரியம் எதை அறியும்? மனம் செலுத்த கண் என்கின்ற இந்திரியம் எதை அறியும்? உண்மை விளக்கத்துக்கு போங்க. பின்னாடி உண்மை விளக்கத்தில் ஞானேந்திரியம் 5, ஞானேந்திரிய விடயம் 5 படித்தவங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா? படித்த மாதிரி தான் இருக்குது. அப்படி தானே? கண் பார்க்கறதுனா எப்படி பார்க்கும்? மனம் செலுத்த கண் என்கின்ற இந்திரியம். சொல்லுங்க. அப்புறம் அப்படியே வேகமாக சொல்லுங்கள். ஏன் நிறுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா? யாராவது சொல்லுவீங்களான்னு தான் பார்க்குறேன். நெருப்பை பற்றுக்கோடாக கொண்டு எதை அறியும்? உருவத்தை அறியும். வந்துச்சு. கண் என்கின்ற இந்திரியம் மனம் செலுத்த கண் என்கின்ற இந்திரியம் எதை பற்றுக்கோடாக கொண்டு? நெருப்பை பற்றுக்கோடாக கொண்டு உருவத்தை அறியும். சரிங்களா? இப்போ கண்ணு பார்க்கணும்னா என்ன செய்யணும்? பின்னாடி மனம்ங்கிற கருவி செலுத்தணும். மனம் செலுத்தணும்னா வேற ஒன்று. உயிர் போய் எதில் நிற்கணும்? கண்ணில் நிற்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் காதில் உழுவணுன்னா என்ன இருக்கணும்? அறிவு வந்து எங்கே உட்காரணும்? காதில் உட்காரணும். எங்கே நமக்கு இன்னும் கூழ் வரலையே அப்படின்னு கண்ணு பார்த்துட்டு இருந்ததுன்னா காதில் உழுவார் இல்லையா? அப்போ எங்கே அறிவு போய் நிற்குதோ அதுதான் தெரியும். நான் சொல்கிறது காதில் விழுவணும்னா என்ன செய்யணும்? ஆன்மாவின் அறிவு எங்கே நிற்கணும்? காதில் நிற்கணும். எங்கே நிற்கக்கூடாது? கண்ணில் நின்னா எங்கே போயிடும்? எங்கேயா டம்ளார் இன்னும் நமக்கு வரலையே அப்படின்னு போச்சுன்னா சொல்கிறது காதில் விழுவாது. எதுக்கு இவ்வளோ வம்பு? கூழை குடிச்சிட்டே நடத்துவோம். சாப்பிடுங்க. ஏன் அவ்வளோ டெஸ்ட் எல்லாம்? பாடம் பெருசா கூழ் பெருசாங்கிற டெஸ்டிங்கெல்லாம் வைக்கக்கூடாது. சிக்கலாக இப்போ ரிசல்ட்டு வம்பா போயிடும். அப்படி தானே? சரி, கூழை குடிங்க.
சுடரிழந்த துங்கவிழி சோதியும் உச்சோதியும் பெற்றார் போல. அதாவது பார்க்கும் தன்மை இழந்த ஒரு குருட்டு கண்ணுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கும் தன்மையை கொடுத்து, படலத்தை கிழித்து பார்க்கும் தன்மையை கொடுத்து, அதன் பிறகு என்ன செய்யணும்? அதை அந்த இந்திரியத்தோடு எது கூடணும்? ஆன்மா கூடணும். ஆன்மா கூடணும். அப்போ 2 ப்ராசஸ் அங்கே நடக்குது. என்னது? முதல்ல பார்க்கும் தன்மையை கொடுக்கணும், பிறகு ஆன்மா அந்த இந்திரியத்தோடு ஒன்றி நிற்கணும். அப்போ தான் என்ன செய்யும்? அந்த கண்ணு பார்க்கும். அந்த கண்ணு பார்க்கும். அதுதான் அது போல இங்கே ஆன்மா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. அங்கே 2 சோதி சொன்னார், இங்கே 2 சோதி சொல்கிறார். பூமியில் 2 சோதி. என்ன சோதி? சோதியும் உச்சோதியும் பெற்றார் போல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதில் முதல் சோதி என்னது? பார்க்கிற தன்மை. 2வது சோதி அறிவு. என்ன அறிவு? ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு பார்க்கிற தன்மையை கொடுத்து அதோட ஆன்மா பொருந்தி நிற்பது போல என்ன செய்யணும்னு கேட்டால் சோதிக்கும். இது என்னது? இப்போ ஆன்மாவின் அறிவு. இப்போ இந்த சோதி எது? ஆன்மாவினுடைய அறிவு. அதுக்குள்ள சோதியாய் தோன்றிடுவன். அறிவுக்கு அறிவாக இருப்பான். ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக யார் இருப்பான்? இறைவன் இருப்பான். இறைவன் இருப்பான். சரி, இதில் என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டெல்லாம் சரிதான், சொல்ல வந்த கருத்து புரியணுமா இல்லையா? கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்வை இல்லாத கண்ணுக்கு பார்க்கும் தன்மையை கொடுத்து அதில் ஆன்மா புரிந்து நின்றால் காணுவது போல, பதிஞானத்தை அறிய முடியாத பாசத்தால் மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்ம அறிவு, அங்கே குருட்டு கண்ணு, ஓமையில் குருட்டு கண்ணு, அதை அந்த குருட்டு கண்ணு, அந்த கண்ணை எது மறைச்சிருக்கு? ஒரு படலை மறைச்சிருக்கு. அந்த குருட்டு கண் எதுக்கு ஓமை? ஆன்மாவினுடைய அறிவுக்கு. ஆன்மாவின் அறிவு எதை போன்றது? குருட்டு கண்ணு மாதிரி. குருட்டு கண்ணு மாதிரி. இது இந்த அறிவு எது மறைச்சிருக்கு? பாசம் மறைச்சிருக்கு. பாசம் மறைச்சிருக்கு. பாசம் மறைச்சிருக்கிறதுனால நம்ம அறிவு என்ன தெரியல? ஒன்றும் தெரியல. எதுவும் இதுக்கு தெரியல. அப்போ இறைவன் என்ன செய்யறான்? முதல்ல பாசத்தை நீக்கிறான். பாச நீக்கம். அந்த எப்படி கண்ணுக்கு படலத்தை கிழிக்கிற மாதிரி ஆன்மாவின் அறிவு இருக்கிற பாசத்தை என்ன செய்கிறாங்க? நீக்கிறான். இதான் பின்னாடி ஒரு பாடலை போற்றிப்பாரோடையில் சொல்லுவார், மாயா படலம் கிழித்து. மாயா படலம் கிழித்து. மாயாகிய படலத்தை கிழிக்கிறான். அறிவில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்குது. என்னது? ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரை ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது. பெருமான் முதல்ல செய்கிற உபகாரம் என்னது? அந்த ஆணவ படலத்தை கிழிக்கிறான். கிழிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பார்க்குற தன்மையே வருது. இப்போ நமக்கு இறைவனை நாம் அறியணும்னு சொன்னால், இறைவனை அறிவதற்கு தடையாக இருப்பது எது? ஆணவம் என்கின்ற ஒரு திரை. ஆணவம் என்கின்ற ஒரு திரை. அப்போ அவனை பார்க்கணும்னு சொன்னான். இவன் கேள்வி கேட்குறான், எனக்கு காட்டியா? எனக்கே காட்டியானா? குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு காட்டுனா எங்கே போய் காட்டுறது? முதல்ல கண்ணு இருந்தால் போதாதியா? கண்ணு தெரியணும். கண்ணு தெரியணும். ஏன் எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் தான். எப்போ தெரியும்? ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும். உனக்கு கண்ணு தெரியணும்னா என்ன செய்யணும்? ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உன் கண்ணு தெரியும். அது மாதிரி இவன் நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன்ட்ட போய் கடவுளை காட்டுனா அவன் அறிவில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும். அறிவில் ஒரு சின்ன ஆப்ரேஷனை பண்ணணும். என்ன ஆப்ரேஷனு? ஆணவம் என்கின்ற படலத்தை கிழிக்கணும். ஆணவங்கிற படலத்தை கிழிக்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் இவனுக்கு அறிவில் சிவம் தெரியாது. அறிவில் சிவம் தெரியாது. அப்போது என்ன செய்கிறான்? முதல்ல ஆணவ பலத்தை கிழிக்கிறது. இது யார் கிழிக்கிறது? அதுக்கு ஒரு டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறார். யார்? குருநாதன். குருநாதன் தான் அறிவில் இருக்கிற ஆணவத்தை நீக்க முடியும். ஏன்னா குருநாதனும் சிவமும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். சிவபெருமான் நீக்குவார், குருநாதர் நீக்குவார். எனக்கு 2 பேர் சொல்கிறீங்க. குருநாதர் நீக்குவாரா சிவபெருமான் நீக்குவாரான்னு கேட்கக்கூடாது. குருநாதர் எப்படி? சிவம் தான் குருநாதர் வடிவில் வந்து
நமக்கு அந்த செயலை செய்யும். அதனால் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தை முதல்ல நீக்கணும். அது குருட்டு கண்ணுக்கு இருக்கிற படலத்தை நீக்கிற மாதிரி. சரி, அதை நீக்கியாச்சு, ஆணவ மூலம் நீங்கிருச்சு. இப்போ சிவபெருமான் தெரிவானா அப்படின்னு கேட்டால், இப்போ சிவபெருமான் தெரிவதற்கான தகுதி உனக்கு வந்திருக்கு, தகுதி வந்துருச்சு. ஆனால் தெரிவானான்னு கேட்டால் அங்கேயும் என்ன செய்யணும்? அவனை அறிவில் நின்று காட்டணும். ஆணவ மூலம் நீங்கினா மட்டும் போதாது, அறிவில் சிவபெருமான் இருந்து என்ன செய்யணும்? யாரை காட்டணும்? தன்னை காட்டணும். அவனை காட்டணும்னா வெளியே அவன் நிற்கிறான். வெளியே இருக்கிற சிவபெருமானை பார்க்கணும்னா சிவபெருமான் எங்கே இருக்கணும்? உள்ளுக்குள்ள இருந்து பாரியான்னு சொன்னாதான் இவன் பார்ப்பான். உள்ளுக்குள்ள இருந்து காட்டினால் வெளியே இருக்கிற சிவத்தை ஆன்மா காணும், வெளியே இருக்கிற சிவத்தை காணும். அப்போ படலை நீங்கினா மட்டும் போதாது, அதில் ஆன்மறிவு வந்து நிற்கணுமா இல்லையா? கண்ணையும் இதையும் பொருத்தி பொருத்தி பார்க்கணும். கண்ணுக்கு படலை நீக்கிட்டு ஆன்மா போய் என்ன செய்யணும்? கண்ணில் பொருந்தி நின்றாதான் காட்சி நிகழும், காட்சி நிகழும். அதுபோல ஆன்மாவின் அறிவில் ஆணவ மலத்தை நீக்கி, ஆணவ மலத்தை நீக்கிய பிறகு, நீக்கியாச்சு எல்லாம் என்ன, இனி நானே பார்த்துக்கிறேன், பாசம் தான் நீங்கிருச்சுல்ல, இனி சிவபெருமானை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தெரிய மாட்டான். அப்போ என்ன செய்யணும்? திருப்பியும் அவன் வரணும். நீக்கி அவனே அறிவுக்குள்ளே நின்று என்ன செய்யணும்? தன்னை காட்டணும், தன்னை காட்டணும். காட்டினால் ஆன்மா சிவத்தை காணும். அப்போது ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். எல்லா இடத்துலையும் இருக்கிறானே, எனக்கு ஏன் தெரிய மாட்டானா அப்படின்னு கேட்டால், யோ கண்ணு குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு தெரிய மாட்டேங்குதுன்னா எங்கேயா தெரியுமா? தெரிய மாட்டான் இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம், நடுவில் ஒரு குருடாக இருக்கிறான், வெளியே போய் நின்று அப்பா வெயில் கண்ணை கூசுது அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவாங்க, எனக்கு கண்ணே கூசல, இருட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? யோ அது சூரியன் பிரச்சனை இல்லை, உன் கண்ணில் கோளாறு, கண்ணில் கோளாறு, எனக்கு தெரியல, சூரியன் இல்லை. அவனை சொல்கிறான், எனக்கு இருட்டாக இருக்கிறது, சூரியன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் கடவுளை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறவனுக்கு பதில். கடவுளை காட்டுன்னா என்ன செய்யணும்? முதல்ல கண்ணு சரியாக இருக்கணும். இங்கே கண் என்பது என்னது? கண் என்பது என்னது? கண்ணு ஆணவ மலமா? கண் என்ன? ஆன்மாவின் உயிரா? ஆன்மா வேற உயிர் வேறையா? கண் என்ன? ஓமையை இதையும் பொறுத்துங்க. ஆன்மாவினுடைய அறிவு ஓமையில கண்ணு, இங்க ஆன்மாவின் அறிவு. கண்ணை மறைச்சிருக்கிறது அங்க ஒரு படலம், இங்க ஆன்மாவின் அறிவு மறைச்சிருக்கிறது என்னது? ஆணவ மலம். அது அப்படியே பொருத்தணும். அதை தனியாக துண்டா வச்சுக்கிட்டு இதை துண்டா வச்சுக்கூடாது. ஓமையும் ஓமையால் விளக்கப்படுகிற பொருளையும் பார்க்கணுமா இல்லையா? அப்போது கண்ணுக்கு படலம் மறைப்பது போல ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைச்சிருக்கு. படலத்தை நீக்கிற மாதிரி ஆணவத்தை நீக்கணும். இது முதல் ப்ராசஸ்ஸு. இது முடிஞ்சிருச்சு. எது முடிஞ்சிருச்சு? ஆணவ மலம் நீங்கியாச்சு, கண்ணு தெரியுது, கண்ணிப்போ தெரியுது. ஆனால் பொருளை பார்க்குமான்னு கேட்டால் பார்க்காது. ஏன் பார்க்காது? ஆன்மா போய் அதில் நின்று பாருனா தான் பார்க்கும். அது மாதிரி அறிவில் இருக்கிற ஆணவ மலம் நீங்கினாலும் இறைவன் வந்து அங்கே நின்று காட்சி பொருள் எதுங்க? சிவம் தான். இவன் தான் காட்சி பொருள். தன்னை அவன் எங்கே காட்டணும்? எங்கே நின்று காட்டணும்? அறிவுக்குள்ளே நின்று தான் காட்டுவான். தன்னை அவன் எங்கேருந்து காட்டுவான்? அறிவுக்குள்ளே நின்று தான் காட்டுவான். இந்த ஆன்மா எங்கே காணும்? அறிவில் தான் காணும். காணுவது அறிவில் தான். வெளியேன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஆன்மா இறைவனை எங்கே அறியும்? அறிவினால் தான் அறியும். அவன் அனுபவ பொருள் தானே ஒழிய அவன் காட்சி பொருள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இறைவன் காட்சி பொருள் அல்ல, காட்சி பொருள் கிடையாது. நீங்கள் அவனை என்ன செய்யலாம்? அனுபவிச்சுக்கலாம். நல்லா இப்போ இனிப்பு காட்ட முடியுமா? சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிக்கும். எனக்கு காட்டுங்க அப்படின்னு என்னது? காட்டவெல்லாம் முடியாது, காரமாக இருக்குது. இங்கே காட்ட முடியுமா? என்ன செய்யலாம்? சாப்பிட்டு பாரு.
பச்சை மிளகாயை கொடுத்து கடிச்சு பாரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னது, சுவைகள் அனுபவ பொருளை அன்றி காட்சி பொருள் இல்லை. சுவைகள் அனுபவ பொருளை அன்றி காட்சி பொருள் அல்ல. பதியும் அனுபவ பொருள் தான். பதியும் அனுபவ பொருள். அதை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. காட்ட முடியாது. அவங்க அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். யாருக்காவது வருதா? பெரிய புராணத்துலேருந்து ஒரு இடம் ஏதாவது சந்தேகம் வருதா? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் வருதா? ஞான சம்பந்தர் காட்ட யார் கண்டாங்க? நாவுக்கரசர் கண்டாரு, அவர் காட்டினாரு, இவர் கண்டாரு அப்படின்னு கேட்டால், இவர் அனுபவத்தை அவர் காட்டினார், அவர் அனுபவத்தை அவர் பார்த்தார். ரெண்டும் ஒரே பொருள். புரியுதா இல்லையா? இவர் அனுபவத்தை இவர் காட்டினாரு, அவர் அனுபவத்தை அவர் பார்த்தார். ஆனால் ரெண்டு என்னது, ஒரே பொருள். அதனால் இவர் காட்ட அவர் கண்டார். ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி நின்னாங்க, பதிஞானத்தில் நின்றாங்க. நின்னது ஒரே நிலை. அதனால் இவர் காட்டினதும் அவர் காட்டினது என்னவா இருக்கு, ஒரே மாதிரி இருந்துச்சு. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இப்போ ஒருத்தர் காட்டுறாரு, இன்னொருத்தருக்கு அவருக்கு தெரியல. ஏன்? இவர் வேற நிலையில் நிற்கிறாரு, அவர் வேற இடத்துல நிற்கிறாரு. இவர் சொல்கிறது அவருக்கு புரியாது, அவர் சொல்கிறது இவருக்கு புரியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும், ரெண்டு பேரும் ஒரே நிலையில் நிற்கணும். அந்த நிலை எனது பதிஞானம். பதிஞானத்தில் நிற்கிற போது குருநாதர் காட்ட மாணவன் காணுவான். காரணம் என்னது, அவனை தன் நிலைக்கு அவர் உயர்த்துறார். குருநாதர் எந்த நிலையில் நிற்கிறாரோ அந்த நிலைக்கு மாணவன் என்ன செய்கிறாரு, உயர்த்தி பிறகு தனது ஞானத்தினால பதியை காட்டுவார். இவன் என்ன செய்வான், காணுவான். அப்போ ரெண்டு பேரும் எங்கே நிற்கணும், ஒரே நிலையில் நிற்கணும். ஒரே நிலையில் நின்னா அப்படி ஒரு காட்சி நிகழும். பொதுவாக அப்படி காண முடியாது. எனவே இறைவன் எப்படி இருப்பான், சோதிக்கும் சோதியாய். இப்போ இந்த சோதி ரெண்டாவது வர சோதி என்னது, ரெண்டாவது கடைசி வரையில் இருக்குது. ரெண்டு சோதி இருக்குது. சோதிக்கும் சோதியாய். சோதி என்னது, ஆன்மாவினுடைய அறிவு. அந்த அறிவுக்குள்ளே இருக்கிற சோதி எது, இறைவன். அவன் ஆன்மாவின் அறிவுக்குள்ளே இருந்து காட்ட ஆன்மா காணும். இந்த ஓம புரியணும். இந்த இடமெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம். எனவே பாச ஞானத்தில் அவனை அறிய முடியாது. அவனை அறியணும்னா ஆன்மா எங்கே நிற்கணும், பதிஞானத்தில் நிற்கணும். ஏன் பதிஞானத்தில் நிற்கணுங்கிறதுக்கு இங்கே கருத்து என்ன இருக்குன்னா, கண்ணை என்ன செய்கிறாரு, படலத்தை நீக்கிறாரா இல்லையா? ஆணவமலை நீங்கிட்டாவே ஆன்மா எந்த ஞானத்துக்கு வந்துடும், பதிஞானத்துக்கு வந்துடும். ஆணவமலை நீங்கிட்டாவே ஆன்மா எந்த ஞானம், பதிஞானத்தில் வந்துடும். அதான் இந்த பாடல். சரி, அடுத்த பாடல் பாருங்க, 291.